அதாவது முதலமைச்சர் அவர் சட்டப்படி அவருக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஒருத்தருக்கு எலிவேஷன் கொடுத்துருக்காரு, பதவி உயர்வு. பட் இவ்வளோ அவசரமாக இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வரும் அளவிற்கு இவ்வளோ அவசர கதியில் இந்த அவருக்கு துணை முதல்வர் பதவி எதுக்கு கொடுத்தப்பட்டது என்கிற கேள்வி தமிழ்நாடு முழுவதும் எல்லோர் மனநிலையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்போ உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆனதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போறதில்லை. விவசாயிகளுக்கு ஒன்றும் பயிர்க்கடன்கள்லாம் தள்ளுபடியாக போகிறதில்ல. அவங்களே சொன்ன மாதிரி ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம்னாங்க, அது நடக்க போகிறதில்ல. மது விலக்கு வரப்போறதில்ல. மாணவர்களுக்கு கல்வி கடன்லாம் தள்ளுபடியாக போகிறதில்ல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள், பழைய ஓய்வூதிய திட்டமோ எதுவுமே கிடைக்க போறதில்லை. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்றும் இதனால புதுசாக கிடைச்சிட போறதில்லை. எதுவுமே இதனால பலன் மக்களுக்கு கிடைக்க போறதில்லை. அவர்கள் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் திரு ஸ்டாலினுக்கு பிறகு அவரது அவசரமாக 26க்கு பிறகு ஆட்சி இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவருக்கு துணை முதல்வர் பதவி அறிவிச்சிருக்காரு. இப்படிதான் 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தப்ப திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கினாரு. அதுக்கப்புறம் 11லேருந்து 21 வரைக்கும் அவர்களால் ஆட்சி பொறுப்புக்கே வர முடியல. அது போன்ற பயம் திரும்பவும் ஆட்சிக்கு வர முடியாமல் போயிடும். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் 90% மேல் நிறைவேற்றாமல் இருக்காங்க. இப்போ என்ன துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றதுனால மின்கட்டண உயர்வெல்லாம் பழைய மாதிரி கொண்டு வர போறாங்களா? கிடையாது. மின்கட்டண உயர்வை தடுக்க போறதில்ல. பேருந்து கட்டண உயர்வை தடுக்க போறதில்ல. சொத்து வரி நேற்று கூட 6% ஏற்றிருக்காங்க. ஏற்கனவே 100% மேலே ஏற்றினாங்க. அதெல்லாம் குறைச்சி பழைய நிலைக்கு கொண்டு போக போறாங்களா? ஒன்றும் நடக்க போறதில்ல. அவர்கள் குடும்பத்திற்கு இது மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற செய்தியாக தான் இருக்கு.